It's time to welcome actress Rekha ma'am avargal onto the stage of Black Sheep Digital Awards 2022. இன்னைக்கு பிளாக் ஷீப் அந்த டீம் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு ப்ரெஸ்டீஜியஸான அவார்ட் கொடுக்கறது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காயா, சாதிப்பேம்மா, நீ மட்டும் எனக்கு சப்போர்ட் ஆயிருமா அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு வந்திருக்கிறா. அவள் சக்ஸஸாக வருவான்னு அவளோட அம்மாங்கிற சொல்லிக்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன். சாண்டி மாஸ்டர் அவர்களை மேடை கலைக்கிறோம். இப்போ நம்ம ஒரு ஹீரோயினுக்கு அவார்ட் பண்ண போறோம். டிஃப்ரெண்டான கேரக்டர் எடுத்து அந்த கேரக்டர் மூலமாவே எல்லார் மனசையும் பதிஞ்சு பயங்கரமா அவங்கள நினைச்சாலே அவங்களோட அந்த டான்ஸ் தான் எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வரும். அதோட சேர்த்து ரொம்ப யதார்த்தமான நடிப்பையும் வெளிப்படுத்திய ஒருத்தருக்கான இந்த விருதினை வழங்குவதற்காக எவர் கார்ஜியஸ் ஆக்ட்ரஸ் இன்னைக்கும் கூட பயங்கர ஆக்டிவா எனக்கு இப்படி ரோல் கொடுங்க அப்படி ரோல் கொடுங்கன்னு கேட்டு யங் டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்றாங்க. இன்னைக்கு பிளாக் ஷீப் கூடயும் சில வீடியோக்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. We are very proud to be associated with her. It's time to welcome actress Rekha ma'am avargal onto the stage of Black Sheep Digital Awards 2022. மேம் அவார்ட் பண்ண போற அந்த ஹீரோயின் யார்? இன்னைக்கு எல்லாருடைய யங் பல்சையும் பிடிச்ச அவங்க ஓடிடியினுடைய பெஸ்ட் ஹீரோயின்கான அந்த அவார்டை வாங்க போறாங்க. யாருன்றதை ஏவியில பார்த்தோம். நேர்த்தியான நடிப்பு, ஈடில்லா உழைப்பு என அத்தனை திறமைகளையும் ஒரு சேர்த்த அதிரடியான கதாநாயகி, புதுமுக நாயகி என்ற எண்ணம் யாருக்கும் தோன்றாமல் அனைவருக்கும் பரிச்சயமான முகமாக தமிழ் ரசிகர்களின் மனதில் ஆழப்பதிந்து போனார் நம் துஷாரா அவர்கள். சென்ற ஆண்டில் வெளிவந்த மிக முக்கியமான திரைப்படமான சார்பட்டா பரம்பரையில் கபிலனையே மிரட்டும் மாரியம்மாவாக வந்து ரசிகர்களின் இதயத்தில் குத்துச்சண்டை போட்ட ட்ரெண்டிங் தேவதை. வசன உச்சரிப்பு, உடல் மொழி என எல்லா கோணத்திலும் தன் ஆகச்சிறந்த நடிப்பால் ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரத்திற்கு உயிரூட்டியவர். கதாநாயகன் கபிலனுக்கு மட்டும் பலமாயில்லாமல் கதைக்கும் பக்கபலமாய் நின்று படத்திற்கு மேலும் வலு சேர்த்திருக்கிறார் நம் துஷாரா. உலகெங்கிலும் மாரியம்மாவாக நம்பிட்டு பெண்மணியாக திரையில் கம்பீரமாய் தோன்றிய துஷாரா அவர்களுக்கு பெஸ்ட் ஆக்டர் ஃபீமேல் என்ற விருதினை வழங்கி பெருமிதம் கொள்கிறது பிளாக் ஷீப் டிஜிட்டல் அவார்ட்ஸ் 2022. Time to welcome துஷாரா அவர்கள். துஷாரா அவர்கள். எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். என்னோட கரியரை நான் ஒரு ஆங்கராக தான் ஆரம்பித்தேன் சன் லைஃப்பில். நாங்கள் எல்லாரும் எல்லாரும் அந்த ஷோ ஹோஸ்ட் பண்ணோம். இன்னைக்கு பிளாக் ஷீப் அந்த டீம் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு ப்ரெஸ்டீஜியஸான அவார்ட் கொடுக்கறது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. அண்ட் எல்லாத்துக்கும் வாய்ப்புன்றது அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடாது. என்னை நம்பி மாரியம்மாவா பார்த்த ரஞ்சித் சாருக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்யூ ஸோ மச் சார். நான் வெளியில் போகும்போதெல்லாம் எல்லாரும் மாரியம்மா மாரியம்மான்னு கூப்பிடும் போதே எனக்கு அது ஒரு தெம்பை கொடுக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு மொமெண்ட் இருக்குது, அதை பார்த்துட்டு வந்துடலாமா? ஒரு மெமரபுளான மொமெண்ட். எஸ் ப்ளீஸ். ஹாய் துஷாரா, ஹாப்பி டு see you. ஹாய் துஷாரா, ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. ஹாய் துஷ், கங்க்ராச்சுலேஷன்ஸ், உனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் அவார்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ் துஷாரா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ இந்த அவார்டு வாங்குறது. துஷாரா வந்து ஸ்கூல் படிக்கிறப்பவே வந்து ரொம்ப பிரில்லியன்ட்டு. எதுலேயுமே வந்து அவள் சாதிக்கணும்னு நினைப்பாள். தடவை நம்ம 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தப்போ
நீ என்னை அடிச்ச, திருப்பி நான் கை வாங்கினப்போ உனக்கு கழுத்து ஒடிஞ்சு போயிடுச்சுன்னு வீட்லயே தரையில உருண்டு அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் நினைச்சேன், ஐயோ என்னடா ஐயோ இப்படி நடிக்கிறான்னு. நீ அன்னைக்கு ஆரம்பிச்ச இப்போ வரைக்கும் சூப்பரா பண்ணிட்டு இருக்க. இப்போ ஆக்டிங் போகிறேன் அப்படின்னு சொல்லையில் வந்து பயமாக தான் இருந்துச்சு. சினி ஃபீல்டுக்குள்ளே நுழைஞ்சிருச்சு. நானும் எவ்வளோ வேணாமா எவ்வளோ சொல்லி பார்த்தேன், அந்த லைன் நமக்கு ஒத்து வராதுன்னு சொல்லி எப்படியோ பண்ணி பார்த்தேன். இந்த ஃபீல்டில் வந்து ஒரு ஃபெயிலியர்னாலும் ஒரு சக்ஸஸ்னாலும் ரெண்டுமே பெருசாக இருக்கும். அவங்க அப்பா வேண்டவே வேண்டாம் நான் இப்போ அடிச்சிட்டாரு. இன்னைக்கு எனக்கு பொண்ணே இல்லை அப்படின்ட்டு என்ன பண்ணுறது தெரியல. நான் தான் குறுக்க போய் நின்று நான் அடி வாங்கிக்கிட்டேன். வேணாம், அந்த லைன் வேணாம்னு சொல்லி பார்த்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கா ஐயா. சாதிப்பேம்மா, நீ மட்டும் எனக்கு சப்போர்ட் ஆயிருமா அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு வந்திருக்கிறா. அவள் சக்ஸஸாக வருவான்னு அவளோட அம்மாங்கிற சொல்லிக்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன். ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிவ்யூவில் உன்னை மாரியம்மாவாக பார்க்குறப்போ எங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு சந்தோஷம். கண்டிப்பாக நீ சக்ஸஸ் ஆயிடுவ பாப்பா, நீ அவார்டோடு வருவ பாப்பா பாரு அப்படின்னு நான் வந்து கிட்டத்தட்ட இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன் அவகிட்ட. நடிச்சிருக்காளே என் புள்ள அப்படிங்கிறத பார்த்துட்டு எனக்கு எப்படி சொல்லன்னு தெரில. என் பிள்ளைய கட்டி பிடிச்சி முத்த வச்சேன். அவ்வளோ கூப்பிட்டு தலையில் ஒரு முத்தம் கொடுத்து நல்லா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். என்ன சொல் அம்மா வந்து எப்பயுமே எனக்கு டெய்லியும் ஃபோன் பேசாமல் இருந்ததே கிடையாது. இன்னைக்கு காலையிலேருந்து அவங்க ஃபோனே அடிக்கல எனக்கு. நான் ஏதோ சரி வந்துடுவாங்களா, அப்புறம் உண்மையாகவே வீடியோ கால்லாம் நான் பண்ணேன். வீட்டில் இருந்தாங்க. சரி ஒருவேளை வரல அப்படின்னு நினச்சேன். ஆனால் இது என்னோட ஃபர்ஸ்ட் அவார்ட். ரொம்ப 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 தேங்க்யூ. ரொம்ப ஸ்பெஷலான அவார்ட். இது என் அம்மாவுக்கு தான். தேங்க்யூம்மா. துஷாரா, எங்களுக்காக இன்னும் ஒரே ஒரு மொமெண்ட் அந்த பொக்கே எல்லாம் அம்மாட்ட பத்திரமா கொடுத்துட்டு. அது மொமெண்ட் இல்ல, மூமெண்ட். ஸோ ஆடுறீங்களா? அடேங்கப்பா. எனக்கு கூட சாண்டி அண்ணா வந்து கோரியோகிராஃப் பண்ணாரு. அப்புறம் என்ன பண்றது, அவரும் மேலே ஏறி ஆடிதான். சூப்பரா ஆடிடலாம். சாண்டி மாஸ்டர் அவர்களை மேடை கலைக்கிறோம். Watch it only on BS Value.